அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்தவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லேலூயா என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த காலை நேரத்திலே நாம் சபையாய் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. பூலோகமும் பரலோகமும் ஒன்றை ஒன்று சந்திக்கிற நேரம் ஆராதனை நேரம். அந்த ஆராதனை நேரத்தை கர்த்தருக்கு மகிமையாய் நாம் ஒப்பு கொடுத்து ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஆராதனையிலே மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நம்மத்தில் இருக்கிற சிஸ்டர் மாலதி ஜாய் அவர்கள் முன்னே வந்து இந்த ஆராதனையின் தொடர் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுவார்கள். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளினுடைய காலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் எங்களை கண்ணன் கருவிழி போல காத்து கொண்டு வந்த கர்த்தரப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் யாவரும் ஒருமித்து பணிந்து கொள்ளவும் தொழுது கொள்ளவும் கர்த்தருக்குரிய கனத்தையும் மகிமையும் துதியும் ஏறெடுக்கவும் ஆண்டவரே எங்கள் யாவருக்கும் நீர் கிருபையும் அபிஷேகமும் தந்தருள ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பரிசுத்த புயம் வெளிப்பட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியான தேவனப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் பிரசன்னமும் அதிகமாய் ஒவ்வொரு பகுதிகளும் நிறைவாய் வெளிப்பட ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எல்லா தடைகளை போராட்டங்களை சத்துருவின் கிரிகளை அழிக்கிற உம்முடைய அக்கினி அபிஷேகமானது எங்கள் மத்தியிலே பலமாய் ஊற்றப்பட ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உம்முடைய காயப்பட்ட கரத்தில் எடுத்து நீரே உம்முடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரே அதிசயமாய் அற்புதமாய் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வர்யத்திலே நிறைவுபடுத்துங்க. பரிசுத்தப்படுத்தி நீர் பயன்படுத்துங்க. உங்க நாமத்துக்கே மகிமை வர பண்ணுங்க. ஒவ்வொரு பகுதியையும் நீர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஜெயமிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா சந்தோஷமா நல்ல ஒரு எனர்ஜியா நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் படைத்த ஒரு வெற்றியின் நாள் இது. இந்த ஓய்வு நாளிலும் இணைந்து உங்களோட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுவதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல உற்சாகமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாயவின் மினாய் அவர் சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னாரே, மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்று உயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம், நாங்க குன்றிட மாட்டோம். ஏன்னா இது கரையில்லா தேவனின் வாக்கு. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி எங்களோட தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமா உற்சாகமா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாயவின் மீனாய் அவர் சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல்
சத்தமும் தொனிக்கும் ஆகாயுவின் மீனாய் அவசானம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பழிக்கும் ஆகாயுவின் மீனாய் அவசானம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பழிக்கும் மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிமையின் பாசம் பெரிதே மங்காத புகழுடன் வாழ்வோர் மாட்சிமை பெற்று எந்திடுவோர் குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு சத்தமா அணைந்த துதியொலி கேட்கும் சத்தமா ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாயுவின் மீனாய் அவசானம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பழிக்கும் ஆகாயுவின் மீனாய் அவசானம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பழிக்கும் யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே அமெரிக்கை வாழ்வை அழைப்போம் ஆண்டவர் மார்பில் சுகிப்போம் பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் சந்தோஷமா ஆனந்த துதியொலி கேட்கும் சத்தமா ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாயுவின் மீனாய் அவசானம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பழிக்கும் ஆகாயுவின் மீனாய் அவசானம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பழிக்கும் ஆறாத காயங்கள் ஆறும் ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும் ஆற்றிய தேற்றும் நல்நாதன் போற்றிய பாதம் பணிவோம் அநாதி தேவன் அடைக்கலம் பாரில் அநாதையாவதே இல்லை அநாதி தேவன் அடைக்கலம் பாரில் அநாதையாவதே இல்லை சத்தமா ஆனந்த துதியொலி கேட்கும் வெரி குட் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாயுவின் மீனாய் அவசானம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பழிக்கும் ஆகாயுவின் மீனாய் அவசானம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பழிக்கும் மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிமையின் பாசம் பெரிதே மங்காத புகழுடன் வாழ்வோர் மாட்சிமை பெற்று எந்திடுவோர் குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு சத்தமா ஆனந்த துதியொலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாயுவின் மீனாய் அவசானம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பழிக்கும் ஆகாயுவின் மீனாய் அவசானம் ஆண்டவர் வாக்கு பழிக்கும் யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே அமெரிக்கை வாழ்வை அழைப்போம் ஆண்டவர் வாக்கு சுகிப்போம் பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் பதறாத மனமும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் ஆனந்த துதியொலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாயுவின் மீனாய் அவசானம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பழிக்கும் ஆகாயுவின் மீனாய்
அவசானம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷமா ஒரு சத்தமான ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. பாடலுடைய வரிகள் என்ன சொல்லுது தெரியுமா? ஆறாத காயங்கள் இருக்கும்னா அது இன்னைக்கு ஆறுது. ஹல்லேலூயா. ஆரோக்கியம் உங்க வாழ்வில் அது மூடும். ஆற்றியே தேற்றும் நல் நாதர் போற்றியே பாதம் பணிவோம். அநாதி தேவன். ஹல்லேலூயா. அநாதி தேவன் நமக்கு அடைக்கலம் பாரல். அநாதை ஆவதில்லை. எத்தனை பேர் இந்த காலை வேளையில இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் என் கூட சொல்ல முடியும்? அநாதி தேவன் எனக்கும் என் குடும்பத்திற்கும் அவர் அடைக்கலம். ஹல்லேலூயா. அதனால எல்லா ஆறாத காயங்கள், என்ன துக்கம், என்ன கவலை, உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள், எது உங்களை ரொம்ப காயப்படுத்தி கொண்டிருக்கோ, இந்த காலை வேளையில தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த காலை வேளையில தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த ஆறாத காயங்கள் இந்த காலை வேளையில ஆற போகுது. ஹல்லேலூயா. ஆரோக்கியம் உங்க வாழ்வு அதை மூட போகுது. அநாதி தேவனே வந்து உங்களுக்கு அடைக்கலமாய் நிற்க போகிறார். அதனால நீங்களும் உங்களுடைய குடும்பமும் அநாதையாவதில்லை. ஹல்லேலூயா. விசுவாசிச்சு பெற்றுக்கொள்கிறவங்க சத்தமார் ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. உற்சாகமா எங்களோட இது கரங்களை தட்டி பாடுவோமா? உற்சாகமா கரங்களை தட்டி உற்சாகமா. ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாயுவின் மீனாய் அவசானம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயுவின் மீனாய் அவசானம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றியே தேற்றும் நல் நாதர் போற்றியே பாதம் பணிவோம். அநாதி தேவன் அடைக்கலம் பாரல், அநாதையாவதே இல்லை. அநாதி தேவன் அடைக்கலம் பாரல், அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதியொலி கேட்கும் சத்தமா, ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாயுவின் மீனாய் அவசானம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயுவின் மீனாய் அவசானம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். சொல்ல முடியுமா? ஆற்றியே தேற்றும் நல் நாதர் போற்றியே பாதம் பணிவோம். விசுவாசமா. அநாதி தேவன் அடைக்கலம் பாரல், அநாதையாவதே இல்லை. சந்தோஷமா. அநாதி தேவன் அடைக்கலம் பாரல், அநாதையாவதே இல்லை. சந்தோஷமா. ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாயுவின் மீனாய் அவசானம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயுவின் மீனாய் அவசானம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென். இந்த காலை வேளையில இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபின் தேவன் அவர் உங்களுக்கு துணையாக நிற்கிறார். அநாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். அதனால எதை குறித்து நீங்க பயப்பட வேணாம். எந்த சூழ்நிலைகளை குறித்து நீங்க திகைத்து பயந்து உட்கார வேணாம். ஏன்னா அநாதி தேவன் உங்க பட்சத்தில் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு துணை செய்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. நம்மை பிரச்சனைகளிலிருந்து நம்மை தூக்கி விடுகிற ஒரு தகப்பன், நமக்கு துணை செய்கிற ஒரு தகப்பன், நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிற ஒரு தகப்பன். போராட்டங்களில் இருந்து கொஞ்சம் விடுதலை அல்ல, ஒரு பரிபூரண விடுதலையை தருகிற ஒரு தகப்பன். ஹல்லேலூயா. விசுவாசமா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. ஏன்னா உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். எந்த தீங்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா. எங்களோட உற்சாகமா கரங்களை தட்டி தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமா.
யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் வெட்டிடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் வெட்டிடுவாரோ. பேர் சொல்லி அழைத்த தேவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமை படுத்திடுவார், உன்னை மகிமை படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. உன்னாண்டுகள் முடிவதில்லை, உன்னாண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. சத்தமா யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார்.
ஒன்றும் செய்யாது, தீங்கு நம்மை ஒன்றும் செய்யாது. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தா உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தா உன்னை ஜெயிப்பதில்லை. எந்த சாபம் உன்னை தொடருவதில்லை, எந்த சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு நம்மை ஒன்றும் செய்யாது, தீங்கு நம்மை ஒன்றும் செய்யாது. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. உன்னாண்டுகள் முடிவதில்லை, உன்னாண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு நம்மை ஒன்றும் செய்யாது. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. இந்த காலை வேளையில, இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ எதை குறித்து கலங்க விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதை குறித்தும் பயந்து விடாதே. பலவீனம் உன்னை தொடர்வதில்லை, சுகவீனம் உன்னை தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர போகிறதில்லை. உன் ஆண்டுகள் முடிய போறதில்லை. அவர் கிருபை உன்னை விட்டும் உன் குடும்பத்தை விட்டு அது விலக போவதில்லை. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கும்போது எந்த தீங்கும் நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தை அது அணுகாது. ஹல்லேலூயா. விசுவாசமா ஒரு அறிக்கையிட்டு ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனங்கள் கூடுகிற இடத்துல தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக நாம் முழு உள்ளத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார், தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார், தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த
இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா 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 ஆ அல்லேலூயா ஆ அல்லேலூயா ஆ அல்லேலூயா ஆ அல்லேலூயா. இயேசு கணத்துக்குரியவர் மகிமைக்குரியவர் துதிகளின் பாத்திரரே. அல்லேலூயா. கணத்துக்குரியவர் மகிமைக்குரியவர் துதிகளின் பாத்திரரே. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டேன், அவர் சொந்த ஜனமானே. இயேசு கணத்துக்குரியவர் மகிமைக்குரியவர் துதிகளின் பாத்திரரே. அல்லேலூயா. கணத்துக்குரியவர் மகிமைக்குரியவர் துதிகளின் பாத்திரரே. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை அப்பா, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை அப்பா, ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபனேசரே இதுவரையில் உதவி நீரே. எபனேசரே எபனேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை அப்பா, ஆராதனை ஆராதனை. ஆராதனைக்குரிய தெய்வமே, இந்த காலை நேரத்தில் தேவ ஜனங்கள் ஒன்று கூடி ஆங்காங்கே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர்,
நீர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர், நீர் ஒருவரே அற்புதங்களை செய்கிறவர். உம்முடைய நாமம் உயர்ந்தது, உம்முடைய நாமம் சிறந்தது. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் வாழ்க ஆண்டவரே, உம்முடைய நாமம் வாழ்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் ஆராதனைக்குரிய தெய்வமே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்கிற நேரத்தில் முழு உலகத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, முழு உலகமும் ஒரு தத்தளிப்புக்குள் இருக்கிறது ஐயா. இந்த முழு உலகத்துக்கும் ஒரு விடுதலை தேவை ஆண்டவரே. ஆண்டவரே தோத்திரம். தொடர்ந்து லாக்டவுன் பல நாட்கள் கடந்து விட்டது ஆண்டவரே, பல வாரங்கள் கடந்து போய் விட்டது ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே தோத்திரம் ஆண்டவரே, அந்த லாக்டவுன் என்கிற அந்த நிலையில தான் இன்னைக்கு முழு உலகமும் இருக்கிறது ஆண்டவரே. இந்த நாட்களிலே இந்த முழு உலகத்தின் மேலே உம்முடைய கரிசனையின் பார்வை, உம்முடைய இரக்கத்தின் பார்வை கடந்து வரும்படி ஜெபம் பண்ணுகிறேன். இந்த முழு உலகத்தை நீர் கண்ணோக்கி பாரும். இந்த முழு உலகத்தில் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை நீர் ஆண்டவரை ஊற்றும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினாலே முழு உலகத்தையும் நீர் கழுவி விடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த முழு உலகத்துக்கும் தேவையான விடுதலை உம்முடைய நாமத்தில் உண்டு ஆண்டவரே. உம்முடைய நாமம் தருகிற விடுதலையை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சுதந்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த கொரோனா வைரல் தொற்றினாலே முழு உலகத்திலும் காணப்படுகிற ஆண்டவரே தோத்திரம் ஆண்டவரே கொந்தளிப்பு, தத்தளிப்பு மாறும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் இந்த லாக்டவுன் எல்லாம் மாற நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை முழு உலகத்தையும் பிடித்து ஆண்டவரை ஆட்டி படைக்கிற இந்த கொரோனா தொற்று, அதனுடைய வீரியம் இயேசுவின் நாமத்திலே ஒன்றுமில்லாமல் செயலிழந்து போகும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. முழு உலகத்துக்கும் நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே. குறிப்பாக எங்கள் இந்திய தேசத்துக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டுக்கு மனம் இறங்குங்க ஆண்டவரே. எங்கள் மேட்டுப்பாளையத்துக்கு மனம் இறங்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. குறிப்பாக சென்னை மாநகருக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா தொற்றினாலே ஆண்டவரை நூற்றுக்கணக்கான நபர்கள் அதிலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரை வீடுகளிலே ஆண்டவரை மருத்துவமனைகளிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை பலர் இறந்திருக்கிறார்கள், மரித்திருக்கிறார்கள். அந்த மரித்தவர்களுடைய குடும்பங்களின் ஆறுதலுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே ஆங்காங்கே ஆண்டவரை இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு சுகப்படுத்துவீராக. இவர்களுக்கு ஆண்டவரே தோத்திரம் ஆண்டவரை உதவி செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரை மக்களையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. குறிப்பாக மருத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. செவிலியர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இவர்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்து கொண்டிருக்கிற இந்த மருத்துவர் செவிலியர்களை கூட இந்த வைரல் தொற்று தாக்கி இந்த நாட்களிலே ஆண்டவரே அந்த வைரல் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை தொட்டு நீர் சுகப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. துப்புரவு பணியாளர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். காவல்துறை அதிகாரிகளுக்காக, காவல்துறையினருக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அத்தனை அரசு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேல கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக. எங்கள் தேசத்துக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வைரல் தொற்றினுடைய வீரியம் அழிந்து போவதாக ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு மாத்திரம் அல்லப்பா, முழு உலகத்துக்கும் நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே. முழு உலகத்திலும் உம்முடைய ஆண்டவரை கரிசனையின் பார்வை, ஆண்டவரை உம்முடைய இரக்கத்தின் பார்வை கடந்து வருவதாக. முழு உலகத்திலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே தோத்திரம், இந்த கொரோனா வைரஸ் தாக்குதலினாலே முழு உலகத்திலும் இருக்கிற இந்த பொருளாதாரத்தினுடைய ஆண்டவரே தோத்திரம் பின்னடைவை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பொருளாதாரத்திலே காணப்படுகிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவதற்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், பல நாட்களாக ஆண்டவரே தோத்திரம் லாக்டவுன் என்கிற அந்த நிலை இருப்பதனால
ஆண்டவரே ஸ்தோத்திரம், பசி பட்டினியோடு இருக்கிற ஜனங்களை கர்த்தர் தொட்டு ஆண்டவரே அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி ஜெபம் பண்ணுகிறேன். எத்தனையோ பேர் தன் கையில் இருந்த பணங்களை எல்லாம் செலவு செய்து அந்த நாட்களை கடந்து வந்து விட்டார்கள். ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே லாக்டவுன் என்கிற அந்த நிலை காணப்படுகிறது. ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்தியும். பொருளாதாரத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாறட்டும். கர்த்தருடைய அற்புதமான கரம், அதிசயமான கரம் ஆண்டவரே இறங்கி வர நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. தேசத்தின் ஆட்சியாளர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். முழு உலகத்தின் ஆட்சியாளர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய கரம் ஆட்சியாளர்கள் மேலே இறங்கி வர நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தை, நல்ல கிருபையை கர்த்தர் கொடுப்பீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. சீக்கிரத்திலே ஆண்டவரே இந்த வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. மூடப்பட்ட திருச்சபைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே மூடப்பட்ட திருச்சபைகள் இந்த நாட்களிலே திறக்கப்பட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபை ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். குறிப்பாக திருச்சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வீடுகளிலே தனித்திருக்கிற இந்த நாட்களிலே அதிகமாக ஜெபத்திற்கு நேரத்தை செலவிட, வேத வசனத்தை அதிகமாக தியானிக்க, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து புது பலன் அடைய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு நீர் கிருபை தாரும். ஆண்டவரே அல்லேலூயா. சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும். ஆண்டவரே தேவையோடு இருக்கிற ஜனங்களுடைய தேவைகளை நீர் சந்தியும். ஆண்டவரே உம்முடைய கரம் இறங்கி வரட்டும். உம்முடைய கரம் அற்புதங்களை செய்யட்டும். ஏசப்பா நீங்க எங்க ஜெபத்தை கேட்குறீங்க, அதுக்காக நன்றி. நீங்க எங்க ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்க, அதுக்காக நன்றி. ஜெபத்தை கேட்பவரே உம்முடைய கரத்திலே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் விழுந்து எல்லா ஜெப விண்ணப்பங்களை உங்க பாதத்தில் அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த யூடியூபின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். Praise be to God. We are very happy and glad to see you through this YouTube channel. கடந்த வாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை மையமாய் வைத்து உங்களோடு நான் பேசினேன். In the last week we discussed from the book of Isaiah. தொடர்ந்து இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை மையமாய் வைத்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். And we would like to throw attention from the book of Isaiah in this week too. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம். From the book of Isaiah chapter 6 verses 1. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனியுங்கள். So we would like to read it. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. In the year that King Uzziah died, I saw also the Lord sitting upon a throne high and lifted up, and his train filled the temple. ஏசாயா தன் கண்ட காட்சியை இந்த புத்தகத்திலே இப்படி எழுதி வைத்திருக்கிறார். And the vision that Isaiah saw, he describes it in this way in his book. இந்த ஏசாயா யார்? So who is this Isaiah? இவர் ஆமோஸின் குமாரன். He is the son of Amos. ஏசாயா என்றால் So Isaiah means யெகோவாவின் ரட்சிப்பு என்ற அர்த்தம். it is Jehovah's salvation. இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. He is a great prophet. யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவரின் காலத்தில் இவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். In the days of Uzziah, Jotham, Ahaz and Hezekiah, the kings of Judah, he prophesied in those days. இவன் தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, He is not only a prophet, இவன் ஒரு பெரிய அரசியல் ராஜதந்திரி, but a great political diplomatist. இவன் உசியாவின் நாட்களில் அவனுடைய அமைச்சராக இருந்தான். He was the minister in the council of Uzziah. அவனுக்கு கர்த்தர் மனைவியை கொடுத்திருந்தார். God gave him a wife. அவனுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். And gave him 2 sons. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். From the book of Isaiah chapter 7 verses 3. முதல் மகனுடைய பெயர் சேயர் யாசூப்பு. The name of the first son is Shear Jashub. அந்த இரண்டாவது மகனுடைய பெயர் மகேர் சலால் அஸ்பாஸ். The name of the second son is Mahershal Hasbaz. இந்த பெயர் உங்களுக்கு ஏதாவது புரிகிறதா? So do you understand anything from this name? அவனுடைய மகன்களுடைய பெயர் இஸ்ரவேலுக்கு இவர் சொல்ல வேண்டிய சில வார்த்தைகளை உள்ளடக்கியதாக இருந்தது. The message that is to be told to Israel is resembled in the names of his sons.
பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனத்தில், From the book of Isaiah chapter 7 verses 3, அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயர் யாசுப்புமாக வண்ணார் துறையில் உள்ள மேற்குளத்தில் மதையின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போங்கள் என்று சொன்னார். Then said the Lord unto Isaiah, Go forth now to meet Ahaz, thou and Shear-Jashub thy son at the end of the conduit of the upper pool in the highway of the fuller's field. இந்த சேயார் யாசுப்பு என்றால் என்ன தெரியுங்களா அர்த்தம்? So what is the meaning of the name Shear-Jashub? மீதம் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்படுவார்கள். A remnant shall return, அவர்கள் நியாயத்தீர்ப்புக்கும் தேவனுடைய இரக்கத்திற்கும் பாத்திரவான்களாய் இருப்பார்கள். and will be suggested to both judgment and grace. இன்னொரு மகன் இருந்தான். அந்த மகனை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். The name of the second son name is being indicated from the book of Isaiah chapter 8 verses 3. அவனுடைய பெயர் மகேர் சாலால் அஸ்பாஸ். His name is Maher-shalal-Hash-Baz. அதனுடைய அர்த்தம் என்ன? So what is the meaning to the name? அவர்களுக்குள் இருக்கிற கெட்ட வித்து இஸ்ரவேலுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை தடைப்படுத்துகிறது என்ற அர்த்தம். The evil thing that is within them that will stop the blessing of the Israelites. சிலர் பெயர் வைத்திருப்பார்கள், பேருக்கும் அவர்களுடைய ஜீவியத்துக்கும் அர்த்தமே இருக்காது. Few will have name, there will be no resemblance to their name and their character. சிலர் பெயர் வைத்திருப்பார்கள், அந்த பெயர் ஒரு கருத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும். And few would have a name whose name will deliver a message. ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய பிள்ளைகளுடைய பெயரை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொன்னார். And through the names of his son, Isaiah tries to tell the message to Israelites. இததான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனத்திலே இப்படி தீர்க்கதரிசி சொல்லுகிறார். This is what is mentioned from the book of Isaiah chapter 8 verses 18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். Behold, I am the children whom the Lord hath given me are for signs and for wonders in Israel from the Lord of hosts which dwelleth in Mount Zion. இந்த ஏசாயா 66 அதிகாரங்களை உள்ளடக்கின ஒரு புத்தகத்தை எழுதினார். And this Isaiah, he writes a book which has 66 chapters in it. வேதத்திலே अनेक தீர்க்கதரிசன புத்தகங்கள் இருக்கிறது. There are many prophetical books in the book of in the Holy Bible. இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறார். And he is considered to be a great prophet. பழைய ஏற்பாடு 39, In the Old Testament it is 39. மீதி பாத்தீங்கன்னா 27 அதிகாரங்களை உள்ளடக்கியது புதிய ஏற்பாடு. And the remaining 27 books is of the New Testament. அதனால தான் இத ஒரு சிறிய வேதாகமம் என்று சொல்லுகிறார்கள் வேத பண்டிதர்கள். And that is why this book of Isaiah is considered to be the mini Bible. முதல் 1வது அதிகாரத்திலிருந்து 39வது அதிகாரம் வரைக்கும் நம்ம வாசிக்கிற போது, In the first 39 chapters from the book of Isaiah, பாவம் செய்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போய் இதனால் வரக்கூடிய கோபாக்கினை என்ன என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். Here he condemns them about the wrath of God, about their slavery and about the law of God. அதோடு அவர் நிற்கவில்லை. He did not stop with that alone. அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். And he tells that they will be slaved. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள் மேல் வரும். That the judgment of God will come upon them. என்று கண்டித்து உணர்த்துகிறார். And he tells all this and condemns them. இதே ஏசாயா தீர்க்கதரிசி The same prophet Isaiah, 40வது அதிகாரம் தொடங்கும்போது, when the 40th chapter begins, என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று ஆரம்பிக்கிறார். he tells that comfort ye, comfort my people. 40வது அதிகாரத்திலிருந்து 66வது அதிகாரம் வரைக்கும் வாசிக்கிற போது, From the 40th to 66th chapter, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரும் மீட்பை குறித்து சொல்லுகிறார். he talks about the redemption of the Israelites. மேசியாவினுடைய வருகையை குறித்து சொல்லுகிறார். He tells about the coming of the Christ. அந்த மேசியா இந்த உலகத்திலே வந்து பாடு மரணத்தை அவர் அடைய போகிற அந்த விதத்தை அழகாக பட்டியலிடுகிறார். And he beautifully describes about the sufferings and death of the Savior who is to come.
அதனாலே இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் And so this book of Isaiah, முழு வேதாகமத்துக்கும் ஒரு விளக்க உரையை போல் இருக்கிறது. it is considered to be a mentor to the whole of the Holy Bible. இந்த ஏசாயா And this Isaiah, 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிற போது in the 6th chapter verses 1, அவர் தேவாலயத்துக்கு போனார். he enters into the temple of God. நீங்களும் தேவாலயத்துக்கு போகிறீர்கள், நானும் தேவாலயத்துக்கு போகிறோம் வருகிறோம். You and I visit the temple of God. அதே போல அவரும் தேவாலயத்துக்கு போகிறவர் வருகிறவர். அதே போல அன்று அவர் தேவாலயத்துக்கு போனார். In the same way, he is also a person who visits the temple of God. In the same way, he enters into the temple of God. அப்பொழுது தேவாலயத்திலே அவர் ஒரு காட்சியை காண்கிறார். Then he sees a vision in the temple of God. அவர் கண்ட காட்சியை அவர் தன் புத்தகத்திலே விவரிக்கிறார். And the vision that he records that in his book. அது என்ன? So what is the vision? ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருப்பதை அவர் ஒரு காட்சியாக பார்க்கிறார். That he sees a vision of the Lord sitting upon a throne high and lifted up. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை கண்டால் என்ன செய்வோம்? So if you and I had a vision, what would we have done? தேவனுடைய சிங்காசனம் என்பது எதை குறிக்கிறது? So what does the throne of God indicate? தேவனுடைய சிங்காசனம் என்பது ஆளுகை அதிகாரத்தை குறிக்கிறது. And the throne of God indicates the power and ruling authority. தேவனுடைய சிங்காசனம் என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பை நமக்கு எடுத்து காட்டுகிறது. And also the throne of God, it indicates the judgment of God. இந்த தேவனுடைய சிங்காசனம் என்பது மூன்றாவது எதை குறிக்கிறது தெரியுங்களா? So what does the throne of God indicates in the third stand? வெற்றி பெற்ற ஒரு நபர் வெற்றி பெற்ற பிறகு போய் அமரக்கூடிய ஒரு இடத்தை அது காட்டுகிறது. He who overcometh will be granted to sit with me in my throne. So he who wins will be granted the throne. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சிங்காசனம் இருப்பதை போலவே, And dear people of God, like how God has a throne, பிசாசுக்கும் ஒரு சிங்காசனம் இருக்கிறது. Satan also has a throne for himself. அவன் அந்த சிங்காசனத்திலே உட்கார்ந்து முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறான். And he sits on that throne and he rules all over the world. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது என்று சொன்னார். That is why God tells the world is in the hands of the evil. பாருங்க, வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில், From the book of Revelation chapter 2 verses 13, யோவான் பெர்கமு சபைக்கு சொல்லும்போது and here John addresses, தெளிவாக சொல்லுகிறார் பாருங்கள். here he clearly states, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். I know thy works and where thou dwellest, even where Satan seateth, and thou holdest fast my name and hast not denied my faith. பாருங்க, இங்க சாத்தானுடைய சிங்காசனம் என்கிற ஒன்றை யோவான் குறிப்பிடுகிறார். And here John he indicates about the seat of Satan. சாத்தான் அவனுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொண்டு மனிதர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான். Satan sits in his seat and he rules the humans. ஆனால் அவனுடைய சிங்காசனம் நிலையானது அல்ல. But his throne is not something that will last forever. ஆண்டவருடைய சிங்காசனம் நிலையானது. And the throne of God is which that lasts forever. இதைதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 91:1-2 சொல்லும்போது அழகாக விவரித்து சொல்லுகிறார். This is what David tells in his book of Psalms chapter 93 verses 1 and 2. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது. நீர் அனாதியாய் இருக்கிறீர். The Lord reigns, he is clothed with majesty, the Lord is clothed with strength, whereat he hath girded himself. The world also established that it cannot be moved. Thy throne is established of old, thou art from everlasting. அவருடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது? So how is his throne? அவருடைய சிங்காசனம் உறுதியானது. So his throne, it lasts forever. 5 வருடத்துக்கு ஒரு முறை மாறக்கூடியதல்ல. It is not that changes or shifts once in a 5 year. நான் ஏற்கனவே சொன்னேன், சிங்காசனம் என்பது ஆளுகை அதிகாரத்தை குறிக்கிறது என்று நான் சொன்னேன். We've already mentioned that the throne is something that indicates the power and ruling authority. நம்முடைய ஆண்டவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார், முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறார். Our God is seated in the throne and he rules the whole of the nation and the whole of the world. நாம் எல்லாம் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள். And we all come under his his
ruling. ஆனால் அவருடைய ஆளுகை 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அல்ல. But he does not rule for 5 years. அவருடைய ஆளுகை உறுதியானது. But his ruling authority, it lasts forever. அவருடைய ஆளுகை அனாதியா இருக்கிறது. And he rules forever. இரண்டாவது அவருடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? So the second throne, சங்கீதம் 47:8 வாசித்து பாருங்கள். from the book of Psalms chapter 47 verses 8. அங்கே வசனம் சொல்லுகிறது, தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், God- தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். God reigns over the heathen, God sitteth upon the throne of his holiness. தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். And God reigns over the heathen. தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். And God is seated upon the throne of his holiness. அவருடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது? So what kind of throne is his throne? பரிசுத்தமான சிங்காசனம். It is the throne of holiness. அவருடைய சிங்காசனம் பரிசுத்தம் உள்ளது. So his throne is of holiness. மூன்றாவது அவருடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? So the third type, சகரியாவின் புத்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்திலே சகரியா சொல்லும்போது சொல்லுகிறார், from the book of Zechariah chapter 6 verses 13, அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். even he shall build the temple of God, and he shall bear the glory, and shall sit and rule upon his throne. அவருடைய சிங்காசனம் ஆளுகை செய்கிற சிங்காசனம். His throne is something that will rule. அவர் ஜனங்களை ஆளுகை செய்வார். He will rule the people. 1000 வருடம் ஆளுகை செய்வார். He will rule the people for 1000 years. அவர் சிங்காசனத்தின் மேல் அமர்ந்து ஆளுகை செய்வார். He will sit upon the throne and he will rule the people. அவருடைய ஆட்சி அருமையான ஆட்சி. And his reign is going to be something that is a great blessing. லஞ்ச லாவண்யம் எல்லாம் கிடையாது. There will be no gambling. திருட்டு கொலை அதெல்லாம் கிடையாது. There will be no murder and theft. விபச்சாரம் வேசித்தனம் இதெல்லாம் கிடையாது. There will be no fornications and no adultery. பரலோக மகிமை பூலோகத்துக்கு வரும். And the glory of the heaven will be felt in the earth. அவரோடு கூட சேர்ந்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பரிசுத்தவான்களும் இந்த உலகத்தை ஆளுகை செய்வார்கள். Along with him, the holy the man of God in the earth will also join with him in the ruling authority. அவருடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது என்றால், so what kind of throne is it? புலம்பலுக்கு எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனத்தில், from the book of Lamentations chapter 5 verses 19, இந்த புத்தகத்தை எழுதின எரேமியா தீர்க்கதரிசி இப்படி எழுதுகிறார். the prophet who has written the book of Lamentation is Jeremiah. He writes it in this way, கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர், thou Lord, you remain forever. உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். Thy throne is from generation to generation. தலைமுறைகள் மாறும். Generations can change. முற்பிதாக்கள் மாறினார்கள். Our forefathers were changed. நியாயாதிபதிகள் வந்தார்கள். And judges came. ராஜாக்கள் வந்தார்கள். And kings came. தலைமுறை தலைமுறை மாறுகிறது. And generations after generations, there is a shift. ஆனால் நீர் இருக்கிறீர். But you remain forever. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். You are something that lasts forever. உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. And your throne is something that lasts from generation to generation. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Let us raise our hands and say hallelujah. அடுத்தது அவருடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? So next, what kind of throne it is? அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையானது. His throne is like a fiery flame. பாருங்க, தானியேலின் புத்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனத்திலே தானியேல் இப்படி சொல்லுகிறார். From the book of Daniel chapter 7 verses 9, Daniel tells so, நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் அதிலே வீற்றிருந்தார், அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போலவும் துப்புரவாக இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. I beheld till the thrones were cast down, and the ancient of days did sit, whose garment was white as snow, and the hair of his head like the pure wool. His throne was like the fiery flame, and his wheel as burning fire. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையாக இருந்தது என்று தானியேல் தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார். The prophet Daniel, he tells his throne was like a fiery flame.
பாருங்க அந்த சிங்காசனம் எப்படியா அக்னிமயமா இருந்தது என்று சொல்லுகிறார். He tells that it was like a burning fire. எவ்வளவு ஒரு அழகான ஒரு சிங்காசனம். See how beautiful the throne is. பாருங்க இந்த சிங்காசனத்துக்கு முன்னே, Before this throne, இந்த சிங்காசனத்துக்கு முன்னே, before this throne, வெளிப்படுத்தல் விசேஷம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிற போது, from the book of Revelation chapter 7 verses 9, நாம் எல்லாரும் ஒரு நாள் வந்து நிற்க வேண்டும். everybody will come and stand before this throne. பாருங்க யோவான் வெளிப்படுத்தல் விசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனத்திலே இந்த சிங்காசனத்தை குறித்து மிகவும் அழகாக வர்ணிக்கிறார் பாருங்கள். Look, John beautifully describes about the throne of God from the book of Revelation chapter 4 verses 2 to 11. என்னோடு நீங்களும் உங்கள் வேத புத்தகத்தை புரட்டிக் கொள்ளுங்கள். And turn towards your book வெளிப்படுத்தல் புத்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். to the book of Revelation chapter 4 from verses 2 to 11. உடனே நான் ஆவிக்குள்ளாக மாறினேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். And immediately I was in the spirit, and behold, a throne was set in heaven, and one sat on the throne. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றிற்று. And he that sat was to look upon like a jasper and a sardine stone, and there was a rainbow round about the throne in sight like unto an emerald. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தது. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசிலே பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். And round about the throne were 24 seats, and upon the seats I saw and 20 elders sitting, clothed in white raiment, and they had on their heads crowns of gold. பாருங்க யோவான் எவ்வளவு அழகாக சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 9வது வசனத்தில். See how beautifully John describes in the book of Revelation chapter 4 verses 9. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது, and when those beasts give glory and honor and thanks to him that sat on the throne, who liveth forever and ever. வெளிப்படுத்தல் 4:10 இப்படி சொல்லுகிறது பாருங்கள். In the 10th verse, 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, the 24 elders fall down before him that sat on the throne and worship him that liveth forever and ever, and cast their crowns before the throne, saying. 4வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்க. In the 11th verse, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுவதற்கு பாத்திரவானாய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். Thou art worthy, O Lord, to receive glory and honor and power, for thou hast created all things, and for thy pleasure they are created. அவருடைய சிங்காசனம் ஒரு மகிமை நிறைந்த சிங்காசனம். His throne is something that is filled with glory. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 24 மூப்பர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். And 24 elders are surrounding this throne. இந்த 4வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே பொறுமையாக நிதானமாக வாசித்து பாருங்கள். If you sit in a pleasant way in your home and read the 4th chapter, அந்த சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக 24 மூப்பர்களும் எழுந்து நின்று அவர்கள் சிரசில் இருக்கிற அந்த கிரீடத்தை கலட்டி கீழே வைத்து தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள். The 24 elders fall before him, they sat on the throne and worship him that liveth forever and ever, and cast their crowns before the throne. இது எதை குறிக்கிறது என்றால், so what does all this indicate? கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. That the people of God must bow ourselves before God and worship him each and every day. அந்த 24 மூப்பர்களும் தங்கள் தலையில் சிரசில் இருக்கிற கிரீடத்தை கலட்டி அவர் பாதத்தில் வச்சிட்டாங்க. The 24 elders, they removed their crowns and they put it before the feet of the
the Lord. இந்த கிரீடம் என்பது ஒரு மேன்மை மகிமையை காட்டுகிறது. And the crown indicates the riches and honor and power. நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையாக மகிமையாக எதெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே வைப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். The thing that we give importance in our life, the thing that gains so much of power in our life, we must take that and put it in the feet of the Lord, and we must bow ourselves. அவர்கள் அவருடைய பாதத்திலே விழுந்து வைத்து தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள். They fall onto the feet of the Lord and they worshipped him. இது ஆராதனையினுடைய ஒரு உச்ச நிலை. This is the highest stand in a worship. பரலோகம் என்பது ஒரு ஆராதிக்கிற ஒரு ஆராதனை ஸ்தலம். So heaven is a place where there is worship. அது தேவ மகிமையினாலே நிறைந்த ஒரு இடம். And it is a place where the glory of God is it fills over there. அதே போல நம்முடைய வீடும் நம்முடைய ஆலயமும் மாற வேண்டும். And in the same way our churches must also transform. தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை நன்கு மகிமைப்படுத்த வேண்டும். We must worship the Lord, we must give glory to the Lord. நமக்கு மேன்மையாய் காணப்படுகிற எல்லாத்தையும் கலட்டி பாதத்திலே அவருடைய பாதத்திலே வைத்து விட வேண்டும். We must give all that is importance to us, all that gains importance in our life to we must put it in the feet of the Lord, and we must bow ourselves. அப்பொழுது நாம் அந்த தேவ மகிமையை அனுபவிக்க முடியும். Then we will be able to experience the glory of the Lord. அப்பொழுது அந்த தேவனுடைய சிங்காசனத்தை நாம் தரிசிக்க முடியும். Then we can see the throne of God as a vision. ஏசாயா கண்ட காட்சியை நாமும் காண முடியும். Then we will be also able to see the vision that Isaiah saw. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள். Dear people, I tell you a secret. சீக்கிரத்திலே அவர் வரப்போகிறார். That Jesus is going to come soon. அவர் இந்த உலகத்தை நியாயமாய் நியாயம் செய்வார். And he is going to judge the world as a righteous, as a true judge. வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். From the book of Revelation chapter 7 verses 9. ஒரு நாள் வரும், that a day is going to come. அந்த நாளிலே நாம் எல்லாரும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்போம். On that day everybody will come and stand before the throne. இதைதான் யோவான் வெளிப்படுத்தல் விசேஷம் 7வது அதிகாரம் 9வது வசனத்திலே அழகாக சொல்லுகிறார். And this is what John beautifully describes in the book of Revelation chapter 7 verses 9. அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன், கேளுங்கள். So we would like to read them. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். After this I beheld, and lo, a great multitude which no man could number, of all nations and kindreds and people and tongues, stood before the throne and before the Lamb, clothed with white robes and palms in their hands. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்னே வந்து நிற்க போகிற ஒரு காலம் வருகிறது. Dear people of God, there is a day is going to come where each and every one of us has to stand before the throne of God. நாம் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். We must prepare ourselves to make a stand before the throne of God. அந்த சிங்காசனம் எப்படிப்பட்ட சிங்காசனம்? So what kind of kingdom is that? வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். So from the book of Revelation chapter 20 verses 11. 20வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். From the book of Revelation chapter 20 verses 11. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. And I saw a great white throne and him that sat on it, from whose face the earth and the heaven fled away, and there was found no place for them. வெளிப்படுத்தல் 20:12 நான் தொடர்ந்து வாசிக்கிறேன், கவனியுங்கள். So from the book of Revelation chapter 20 verses 12. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர்
தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். And I saw the dead, small and great, stand before God, and the books were opened, and another book was opened, which is the book of life, and the dead were judged out of those things which were written in the books according to their works. தொடர்ந்து 13, 14, 15 வசனங்களை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். From 13, 14 and 15th verses. சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். And the sea gave up the dead which were in it, and death and hell delivered up the dead which were in them, and they were judged every man according to their works. 14வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். In the 14th verse, அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன, இது இரண்டாம் மரணம். and death and hell were cast into the lake of fire, this is the second death. 15வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். In the 15th verse, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். and whosoever was not found written in the book of life was cast into the lake of fire. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் லாஸ்ட் ஜட்ஜ்மென்ட். And dear people of God, this is considered to be the second death, that is the last judgment. பாருங்க, சமுத்திரத்தில் மரித்தவர்களை சமுத்திரம் ஒப்படைக்கிறது. And the sea gives away all the people who are dead in it. அதாவது பாதாளத்திலே அடக்கம் பண்ணப்பட்டவர்களை பாதாளம் ஒப்புவிக்கிறது. And hell delivers all the people who are in it. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் ஒரு நாள் அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னே வந்து நிற்போம். Dear people of God, all of us are going to stand before the throne of God, and we are going to be judged. அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்படும். Then the books are going to be opened. தேவனுடைய சமூகத்திலே அநேக புத்தகங்கள் உண்டு. And in the presence of God, there are so many books over there. அந்த புத்தகத்துக்கு பெயர் ஜீவ புத்தகம். And they are considered to be the book of life. அந்த புத்தகத்துக்கு ஜீவ புத்தகம். And it is named as the book of life. நான் நினைக்கிறேன் அது ஒரு உயிருள்ள புத்தகம். We consider it to be a book that has life. அப்ப அந்த புத்தகம் பேசும் நினைக்கிறேன் நான். And we also think that the book would speak. அந்த ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். And those whose name has been written in the book of life is blessed. அருமையானவர்களே, நம்முடைய பெயர் எதிலேயோ எழுதப்பட்டிருக்கிறது. Dear people of God, our names are being stamped in so many things. நிறைய பேருடைய பெயர் கல்வெட்டுகளில் எல்லாம் எழுதப்படுகிறது. Many of their names are being stamped in so many beautiful stone cuttings. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட வேண்டும். But dear people of God, our name has to be recorded in the book of life. நான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தபோது ஒரு காட்சியை கண்டேன். So when pastor he was baptized, and when he came into the redemption, when he accepted Jesus as his savior, he had a vision. நான் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு என் குடும்பத்தார் எனக்கு யாரும் ஒத்துழைக்கவில்லை. That none of his family members they accepted and gave permission to pastor for baptism. பயங்கரமான எதிர்ப்பு தான் மிஞ்சியது. That there were so many negative things that was surrounding him. பயங்கரமான எதிர்ப்பு. That there were so many troubles. அந்த சூழ்நிலையிலே நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்தேன். And in that time pastor surrendered his life to God, and he took baptism. ஒரு பக்கம் எனக்கு பயம் இருந்தது. And he had fear on one side. இன்னொரு பக்கம் தேவனுடைய சித்தத்தை செய்துட்டோங்கற ஒரு சந்தோஷம் இருந்தது. And on the other side he was very happy because he fulfilled the will and wish of God. அன்னைக்கு இரவிலே நான் படுத்து தூங்கி கொண்டிருந்தேன். And yesterday when pastor was sleeping, அந்த தூக்கத்திலே அந்த சொப்பனத்திலே ஒரு தேவதூதன் வந்து என்னை தட்டி எழுப்பி கொண்டு போனான். And in that vision an angel came and he took pastor. நான் அந்த தேவதூதனோடு போகிறேன். And he goes along with that angel. அப்பொழுது ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு புத்தகத்தை அவன் எனக்கு காண்பித்தான். And that angel showed a great book. அந்த புத்தகத்தினுடைய அந்த இலைகள் எல்லாம் தங்கத்தினால் ஆனதாய் இருந்தது. And all the leaf of the book is made of gold. அந்த புத்தகத்தை விவரித்து சொல்ல எனக்கு வார்த்தை இல்லை. And there were no words to describe that book. அந்த புத்தகத்திலே அவன் என்னுடைய பெயரை காண்பித்தான். And that angel showed the particular place where pastor's name was stamped. அந்த புத்தகத்திலே என் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதை அவன் விரலை வைத்து காண்பித்தான். And that angel indicated particularly to that place where the name of pastor was stamped. எனக்கு ரொம்ப சந்தோஷம். And pastor was very happy looking onto it. அந்த சந்தோஷத்தை என்னால் அடக்கிக் கொள்ளவே முடியவில்லை. He was not able to control that happiness. அதுதானங்க சந்தோஷம்.
And that is the true happiness. அதுதானே பாக்கியம். And that is the true blessing. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, உங்களுடைய பெயர் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? so where is your name stamped? அதுதான் முக்கியம். That is important. உங்க பெயர் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது அதுதான் முக்கியம். Where is your name stamped? And that is important. இந்த வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறதை பாருங்கள். And from the book of Revelation chapter 20 verses 15 it tells so. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். And whosoever was not found written in the book of life was cast into the lake of fire. எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு அனுபவம் பாருங்கள். See how terrible the experience will be. நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட வேண்டும். Our name must be recorded in the book of life. ஒருவேளை இதுவரை எழுதப்படாமல் இருந்தால் சீக்கிரத்திலே எழுதப்படுவதற்காக நம்மை அர்ப்பணிப்போமாக. If a name is not stamped in the book of life, then we must try to bring our name, and we must try to bring our name into the book of life. இந்த சிங்காசனத்தை தான் ஏசாயா தீர்க்கதரிசி கண்டான். And Isaiah sees this throne in his vision. இந்த சிங்காசனத்தை தான் ஏசாயா தீர்க்கதரிசி கண்டான். And Isaiah sees this throne in his vision. இந்த சிங்காசனத்தை தான் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி கண்டான். And this throne is what Isaiah sees in his vision, and he records in the book of Isaiah chapter 6 verses 1. எப்படிப்பட்ட சிங்காசனம் அது? So what kind of throne it is? உயரமும் உன்னதமுமான சிங்காசனம். Where he sees the throne high and lifted up. ஆண்டவர் சொன்னார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. God tells that the heaven is his throne, and the earth is where his feet lays on. வானமே அவருக்கு சிங்காசனம். And the heaven is his throne. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, பாருங்க, அடுத்து இந்த ஏசாயா கண்ட காட்சியை பாருங்கள். see the next vision that Isaiah sees. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. He sees that his train fills the temple. இப்ப நான் அந்த வஸ்திர தொங்கலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க So விரும்புகிறேன். I would like to focus on the strain of God. அந்த வஸ்திரம் எப்படிப்பட்ட வசனம்? So what kind of garment it is? தானியேலின் புத்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனத்திலே பாருங்கள். From the book of Daniel chapter 7 verses 9. அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும், That his garment was white as snow. அவருடைய வஸ்திரம் எப்படி இருந்ததாம்? உறைந்த மலையைப் போல இருந்ததாம். His garment was white as snow. பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும்போது, From the book of Matthew chapter 17 verses 2. இயேசு அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாய் இருந்தது. And his face did shine as the sun, and his raiment was white as the light. இப்போ இயேசு கிறிஸ்துடைய அவருடைய வஸ்திரம் எப்படி இருந்தது என்றால் வெளிச்சத்தைப் போல வெண்மையாய் இருந்தது. So now the raiment of God was white as the light. அது ஒரு வண்ணானாலும் வெளுக்க கூடாதது. It was something that will never fade. அது வெளிச்சத்தைப் போல வெண்மையாய் இருந்தது. It was white as the light. இந்த வஸ்திர தொங்கல் தேவாலயத்தை நிரப்பி இருப்பதை ஏசாயா கண்டான். And Isaiah sees the vision of this garment that fills the temple of God. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்று ஏசாயா கண்ட அந்த வஸ்திர தொங்கல், Dear people of God, the vision, the garment that he saw that filled the temple of God then, இன்றும் இருக்கிறது. அது உங்கள் வீட்டை நிரப்பும், நீங்கள் ஆராதிக்கிற ஆலயத்தை நிரப்பும். is still there, and it is possible for it to fill your house and to fill your church. நீங்கள் பிசினஸ் பண்ணுகிற அந்த நிறுவனத்தை நிரப்பும். It can fill the institution that you are working in. அந்த வஸ்திரத்தில் வல்லமை இருக்கிறது. And there is power in that strain. அந்த வஸ்திரம் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்க இருக்கிற இருள் விலகி போகும். And wherever this garment comes, the darkness that is prevailing over there will perish. நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன் அல்லவா? So we had instance for you, right? மத்தேயு 17:2 சொன்னேன் அல்லவா? From the book of Matthew chapter 17 verses 2. மத்தேயு 17:2 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. It has been told so in the book of Matthew chapter 17 verses 2.
அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. that his raiment was white as the light. அவருடைய வஸ்திர தொங்கல் எங்கெல்லாம் கடந்து வருகிறதோ, And wherever his raiment comes, அங்கே இருக்கிற இருள் நீங்கும், அங்கே வெளிச்சம் உண்டாகும். and all the darkness that is prevailing over there will disappear and light will enter into it. இன்னைக்கு இந்த வஸ்திர தொங்கல் உங்களுக்கு தேவை. And you need this raiment today. இந்த வஸ்திர தொங்கல் உங்கள் குடும்பத்தை நிரப்ப வேண்டும். And today this raiment has to fill your house. இந்த வஸ்திர தொங்கல் நம்முடைய தேசத்தை நிரப்ப வேண்டும். Today this raiment has to fill a country. இந்த வஸ்திர தொங்கல் முழு உலகத்தை நிரப்ப வேண்டும். Today this raiment has to fill the whole of the nation. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் என்னோடு கூட இணைந்து ஜெபித்தால், Dear people of God, if you join with us in prayer, இன்னைக்கு உங்கள் வீட்டை இந்த வஸ்திர தொங்கல் நிரப்பும். this raiment is able to fill your house. இந்த வஸ்திர தொங்கல் வந்து நிரப்பும் போது என்ன நடக்கும்? So what will happen when this raiment comes and fills your house? உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிசினஸ்ல இருக்கிற எல்லா இருள் விலகி அங்கே ஒரு வெளிச்சம் உண்டாகும். All the darkness that is in your family, all the darkness that is in your business, all the darkness that is in your life will disappear. உங்கள் ஆலயத்தை இந்த வஸ்திர தொங்கல் வந்து நிரப்பும் போது என்ன தெரியுங்களா நடக்கும்? You know what will happen when this raiment fills your temple of God? உங்க ஆலயத்தை சுற்றி இருக்கிற இருள் விலகி போய்விடும். All the darkness that is surrounding the temple of God will disappear. சகலவிதமான கட்டுகள் உடையும். All the bonds will be loosened up. சகலவிதமான கட்டுகள் உடையும். All the bonds will loosen up. மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 56வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் பாருங்கள். So we would like to take instance from the book of Mark chapter 6 verses 56. அங்க இருக்கிற ஜனங்கள் கேட்டுக்கொண்ட அந்த பணிவான வார்த்தையை பாருங்கள். So look at the humble words that the people of there, they ask. அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். And whithersoever he entered into villages or cities or countries, they laid the sick in the streets and besought him that he might touch of it but the border of his garment, and as many as touched him were made whole. நான் வாசித்த இந்த வசனத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். So we believe that you understood the meaning of this verse. இந்த வஸ்திரத்தை யாரெல்லாம் தொட்டார்களோ அவர்கள் சுஸ்தமானார்கள். Whosoever touched the garment of God were healed. இன்னைக்கு இந்த வஸ்திரத்தை நீங்கள் தொடுவீர்கள் என்றால் ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். So today if you touch the raiment of God, then I'm telling you that you will be healed. இந்த வஸ்திரத்தை நீங்கள் தொடும்போது ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். When you touch this raiment, then you will receive a blessing. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? How many of you say amen? அவருடைய வஸ்திரத்திலே சுகமளிக்கிற வல்லமை இருக்கிறது. That there is a healing power in his raiment. அவருடைய வஸ்திரத்திலே சுகமளிக்கிற வல்லமை இருக்கிறது. And there is a healing power in his raiment. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கிற போது, From the book of Luke chapter 8 verses 44, அங்கே 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். there we come across a woman who was troubled for 12 years. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசித்து பாருங்கள். In the 43rd verse, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்த தன் ஆஸ்தியை எல்லாம் வைத்தியருக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ, வாசிங்க. And a woman having an issue of blood 12 years, which had spent all her living upon physicians, neither could be healed or any. 44வது வசனத்திலே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. In the 44th verse, came behind him and touched the border of his garment, and immediately her issue of blood stanched. 45வது வசனத்திலே இயேசு கேட்கிறார், என்னை தொட்டது யார் என்று கேட்டார். In the 45th verse, Jesus asked, who touched me? அப்பொழுது சீசர்கள் சொன்னார்கள், ஐயரே எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள். Then all the disciples, they said that we do not know. அப்பொழுது அவர் கேட்டார், இல்லை, என்னிலிருந்து
என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதே என்று சொன்னார். Then he tells that no, somebody has touched me and I perceive the virtue that is gone out of me. பாருங்க, இந்த ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுகிறது, See how Bible describes about this particular woman, அவள் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. that she was troubled for 12 years. ஒரு நாள் 2 நாள் அல்ல, அவளுக்கு 12 வருஷம் அந்த பாடு இருந்தது. She was not troubled for 1 or 2 days but for 12 years. பாருங்க, வேதம் சொல்லுது, அவள் தன்னிடத்தில் இருந்த அத்தனை ஆஸ்தியையும் விற்று அதை வைத்தியருக்கு கொடுத்து செலவு செய்தால், The Bible tells that she spent all her living upon physicians, neither could be healed of any. ஆனால் அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. But she was not healed of any. அப்பொழுது அந்த ஊருக்கு வருகிற இயேசு கிறிஸ்துவை பற்றி அவள் கேள்விப்படுகிறாள். Then she learns about Jesus who's crossing her city. இயேசு கிறிஸ்து அந்த ஊரிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். And Jesus is walking in the street. ஒரு பெருங்கூட்டம் இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்திருக்கிறது. There is a multitude of crowd that is surrounding and following him. இவளுக்கோ 12 வருஷம் பெரும்பாடு. And this woman, she's troubled for 12 years. நிற்க பலன் இல்லை. She has no strength to stand. வாய் திறந்து கூப்பிடவும் அவளுக்கு பலன் இல்லை. She does not have the strength to open her mouth and call. அவள் என்ன தெரியுங்களா செய்தாள்? You know what she did? அந்த கூட்டத்திலே அவள் தவழ்ந்து சென்றாள். In that crowd she crawls and goes. அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே விலக்கி கொண்டு அந்த கூட்டத்துக்குள்ளே அவள் தவழ்ந்து சென்றாள். She moves each and every person in the crowd and she crawls and she moves forward. அவள் தவழ்ந்து சென்று அவருடைய வஸ்திர தொங்கலை அவள் தொட்டாள். By moving forward, by crawling and crawling, she touches the border of the garment of God. அப்பொழுது என்ன தெரியுங்களா நடந்தது? You know what happened? அவருடைய வஸ்திரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போய் அவளை தொட்டு 12 வருஷமா தீராத இருந்த அந்த வியாதி அவளை விட்டு நீங்கி போகும்படி செய்தது. A virtue perceived from the Christ went and touched her and it healed the trouble that she had for 12 long years. இதைதான் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், என்னை தொட்டது யார், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதே என்று சொல்லுகிறார். This is why Jesus asks, who touched me, that I perceive the virtue that is gone out of me. அப்பொழுது சீசர்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் பார்த்து, எங்களுக்கு தெரியாது, இவ்வளவு பெரிய கூட்டத்தில் யாரு தொட்டான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். Then disciples tell that we do not know. They are very confused as there are so many people surrounding him. They were not able to figure out who touched him. 46வது வசனத்தில் இயேசு மறுபடியும் சொல்லுகிறார், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்று சொன்னார். And in the 46th verse, and Jesus said, somebody had touched me, for I perceive the virtue is gone out of me. அப்பொழுது சீசர்கள் நினைச்சிருப்பாங்க, ஏசப்பா உங்களை ஒருத்தரா தொடுறாங்க, இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களை தொட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க அப்படி நினைச்சிருப்பாங்க. Then the disciples would have thought that Jesus, would only one person touch you? There are so many in this crowd that are surrounding and following you. There would be so many people who are touching you. அப்ப 47வது வசனத்தை பாருங்கள். In the 47th verse, அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். And when the women saw that she was not hurt, she came trembling and falling down before him. She declared unto him before all the people for what cause she had touched him and how she was healed immediately. 48வது வசனத்தில் பாருங்கள். In the 48th verse, ஏசப்பா என்ன சொல்றாரு பாருங்க. look at what Jesus tells. அவர் அவளை பார்த்து, and he said unto her, மகளே திடன் கொள், daughter, be of good comfort, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, thy faith had made thee whole, சமாதானத்தோட போ என்றார். go in peace. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, dear people of God, அன்னைக்கு பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு சமாதானத்தை கொடுத்த தேவன், the God who gave peace to the women who was troubled for 12 long years, இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இன்னைக்கு செய்ய போகிறார். is able and possible to do a great miracle to the people who are watching this sermon through this video. அன்னைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி ஆலயத்திற்குள் போனபோது வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிற அந்த காட்சி அவன் கண்டான்.
Then when Isaiah entered into the temple of God, he saw the vision of the strain of God filling the temple of God. இப்பொழுது இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் இந்த வஸ்திர தொங்கல் வந்து விழுகிறது. Today people listening to this video, God, the raiment of God fills you. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. That a miracle is happening. பல காலம் தீராத வியாதிகள் உங்களை விட்டு நீங்குகிறது. All the disease that is there in you for so many years is being healed. அது எந்த வியாதியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். No matter what disease it is. அது ஒருவேளை இருதய சம்பந்தமான வியாதியாக இருக்கலாம். It can be something related to the heart. ஒருவேளை குடல் சம்பந்தமான வியாதியாக இருக்கலாம். It can be something related to the digestive system. ஒருவேளை மூளை சம்பந்தமான வியாதியாக இருக்கலாம். It can be something that is related to the brain. ஒருவேளை தோத்திர எலும்புகள் சம்பந்தமான வியாதியாக இருக்கலாம். It can be something related to the bones. ஒருவேளை தோல் சம்பந்தமான வியாதியாக இருக்கலாம். It can be something related to the skin. ஒருவேளை நீங்கள் நாள்பட்ட நிலையிலே மருந்து மாத்திரை எடுக்கிறவர்களாக இருக்கலாம். Or you may be a person who is taking medicines for so many days. ஒருவேளை டாக்டர்கள் கைவிடப்பட்ட ஒருவேளை கேன்சர் வியாதியாக கூட இருக்கலாம். Or you may be people who are being forsaken by the doctors and you may even have cancer. இப்பொழுது அந்த வஸ்திர தொங்கல் உங்கள் மேலே வந்து விழுகிறது. And now the raiment of God is filling you. இப்பொழுது ஒரு அற்புதத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். And now you will receive a miracle. கர்த்தர் உங்களை சுகப்படுத்துகிறார். God is healing you. அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அவர் மேல் இருக்கிற அந்த வஸ்திர தொங்கல் உங்கள் மேலே வந்து விழுகிறது. The God who has been seated upon the throne, the raiment of him is filling you today. கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். God is delivering you. பெற்றுக்கொள்ளுங்கள். Receive it. நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். You receive it. ஓரா பாக்கா சிகா தம்மா கோரு பீகா லாத்தோ ரோகோசியாதாரா தீமா ஹாத்துரலா தேவன் கொடுக்கிற சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the healing that God is giving you today. தேவன் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். And God is among you. அவருடைய வஸ்திர தொங்கல் உங்கள் மேலே விழுந்து கொண்டிருக்கிறது. His raiment is falling on you. என்னோடு நீங்களும் இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். And join us in prayer. உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Close your eyes. நீங்கள் இருக்கிற இடத்தை மறந்து விடுங்கள். And forget the place where you are. உங்கள் கரங்களை கூப்பிக்கொள்ளுங்கள். And put forth your hand together. தேவனே நான் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லுங்கள். Tell that God, I surrender myself in the presence of you. இப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வருகிறது. The hand of the Lord is coming upon you. அவருடைய வஸ்திர தொங்கல் உங்கள் மேல் வந்து விழுகிறது. His raiment is going filling you. சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, Dear God, இந்த காலை நேரத்தில் in this morning, இந்த ஆண்டவரே ஆராதனை நேரத்தில் in this time of worship, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தெய்வ ஜனங்கள், we pray for each and every people who are joining us in prayer. அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். No matter where they are. ஆனால் என்னோடு அவர்களை இணைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். The moment that they are joining with us in prayer. இப்பொழுதே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் மேல் இருக்கிற அந்த வஸ்திர தொங்கல் அவர்கள் மேல் விழுவதாக. Now the God who is seated upon the throne, the raiment of God is going to fill them. அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த சுகத்தை கர்த்தர் நீர் தருவீராக. God give them the need that has to be met. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வதற்காக ஸ்தோத்திரம். God, we thank you for your doing a miracle. அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக நன்றி. God, we thank you that you are wiping away their tears. ஆண்டவரே, dear Lord, உம்முடைய வஸ்திர தொங்கல் that is your raiment. எங்களுக்கு மாத்திரமல்ல, not only to us. இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் in this time முழு உலகத்துக்கும் தேவைப்படுகிறது. It is something that is needed for the whole of the nation. உம்முடைய வஸ்திர தொங்கல், that is your raiment, முழு உலகத்தின் மேல் விழுவதாக. Let your raiment fill the whole of the nation. எங்கள் இந்தியா மேலே விழுவதாக. Let it fall upon our nation. எங்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தின் மேலே விழுவதாக. Let it fall upon all the states that is in India. எங்கள் தமிழ்நாட்டின் மேலே விழுவதாக. Let it fall upon Tamil Nadu. எங்கள் மேட்டுப்பாளையத்திலே விழுவதாக. Let it fall upon Mettupalayam. எங்கள் சென்னை மாநகரத்திலே விழுவதாக. Let it fall upon Chennai. ஒவ்வொரு நாடுகள் மேலே இந்த வஸ்திர தொங்கல் விழுவதாக. Let your raiment fall upon each and every country. சுகவீனத்தோடு மரண பயத்தோடு தோத்திரம் தனிமையிலே இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வஸ்திர தொங்கல் தொடுவதாக. For all the people who are scared, for all the people who are worried, and all the people who are quarantined, let your raiment go and fill them. ஒவ்வொருவரும் சுகத்தை பெற்றுக்கொள்வாராக. That each and every people will receive blessing in your name. இந்த கொரோனா வைரஸினுடைய வீரியம் முற்றிலும் அழிக்கப்பட்டு போவதாக. Let the strain of this virus be of nothing. ஜனங்களுடைய கலக்கமும் குழப்பமும் ஒவ்வொருவர் விட்டு நீங்கி போவதாக. Let all the tribulation and all the confusion and all the inner turmoils that they have
have in them be dissolved. இந்த லாக்டவுன் விலகுவதாக. That may this lockdown be soon over. ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ள இருக்கிற பயம், கலக்கம், குழப்பம் ஒவ்வொருவரை விட்டு விலகி போவதாக. Let all the fear that is in people be taken away. திரும்பவும் முழு உலகமும் ஒரு சுபிட்சத்துக்குள், ஒரு விடுதலைக்குள் வருவதாக. We pray that God you give the whole of the nation the blessing. இழந்த பொருளாதாரம் திரும்பவும் ஆண்டவரே ஒரு உன்னத நிலைக்கு வருவதாக. All the lost financial status, we pray that God let it be gained back. கர்த்தருடைய கரமே இதை செய்வதாக. Let the hand of you do this. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். We thank you for listening to our prayer. எங்கள் ஜெபத்தை கேட்கிற பிதாவாகிய தேவனே, we pray to the Lord who hear our prayers. உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வந்து இந்த ஜெபங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். We pray in the name of Lord. ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. We thank you for listening to our prayers. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of the Lord. ஆமென். Amen. எங்களோடு இணைந்து சொல்லுங்கள். Join with us and say, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுநைக்குமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் மாறாததாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நம் அனைவரோடு தங்கி இருப்பதாக. இந்த யூடியூப்பின் வாயிலாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம். And we bring greetings to each and every people who are listening to this sermon through this YouTube channel. இன்று உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. That today you will receive a miracle. அந்த அற்புதத்தை நீங்கள் பெற்று அனுபவியுங்கள். And you receive the blessing and rejoice in it. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். And continue to pray for us. எங்கள் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். And pray for our ministries. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. And God bless you. Amen. Amen. God bless you. God bless you.